ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மாற்றுத்திறனாளிகள் உதவிக்கரம் நீட்டக் கோரி நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் கொடிக்களம் பகுதியைச் சேர்ந்த பாலு லட்சுமி தம்பதி நரம்பியல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் மகன் பாண்டி நரம்பியல் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட நிலையில் மூவரும் உறவினர் முத்தம்மாள் பராமரிப்பில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் 3 பேருக்கும் அரசினால் கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வாகனம் வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தங்களுக்கு உதவ வேண்டும் என நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்கள் குடும்பம் இப்படி இருக்கு நிலவையில் எதுவுமே எங்களை அரசாங்கம் ஒன்றுமே பார்க்கல செய்யலை. நீங்கள் ஒரு நல்லபடியாக நீங்கள் நடத்தி விடுங்க, ஒரு காசு ஏற்றி விடுங்க, செய்யுங்க. குடும்பம் பூரா இப்படி இருக்குது, முடியாமல் இருக்கும். ரொம்ப சாப்பாட்டுக்கு என் ஒரு பையன் போய் 150 ரூபாய்க்கு வேலைக்கு போய் அவங்க 4 உயிர் கஞ்சி குடிக்கிறோம், ஒன்றும் முடியல. எந்த சலுகையும் எதுவும் கிடையாது எங்களுக்கு. அதாவது நான் போனாத்தே எங்களுக்கு காப்பாற்ற இது பண்ண முடியல, எங்களால் முடியல. நானும் நடந்து தெரிஞ்சு வீட்டில் என்னால் முடியாது, எங்கள் அப்பாலாம் முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குடும்பத்தை நான் காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு எந்த செலவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதே அரசாங்கம் உதவி இங்கேயும் பண்ணணும். ஒரே வீட்டில் 4 மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. பாலு அவங்க குடும்ப தலைவர், அவரும் மாற்றுத்திறனாளியாக இருக்காரு. 2 மாற்றுத்திறனாளிகள் நரம்பியல் பிரச்சனை மாற்றுத்திறனாளிகளாக அரசு அடையாள அட்டை கொடுத்துருக்கு. ஆனால் அவங்களுக்கும் கூட இன்னும் உதவித்தொகை கூட அரசு கொடுக்கல. அதே மாதிரி அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிற அவங்க மனைவிக்கும் அவங்களுடைய அக்காவுக்கும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அடையாள அட்டை கொடுத்து அவங்களுக்கான உதவித்தொகையை அரசு வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு அந்த பையன் பயணிப்பதற்கு பேட்டரி வீல் சேர் அல்லது பேட்டரி சைக்கிள் வழங்குவதற்கும் அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அவங்க குடும்ப வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கிறோம்.